ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஸ்க்ரீன் தெரியுதுல? தெரியுது. சரி ஓகேடா. நேற்று வந்து இது பேமெண்ட் டிசைன் ரிஜிட் பேமெண்ட்டில் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு லோடு காம்பினேஷனு அந்த கார்னரில் என்ன ஸ்ட்ரெஸ் வரும், இன்டீரியரில் என்ன வரும், எட்ஜில் என்ன வரும், அந்த இதெல்லாம் பார்த்து நடத்திக்கிட்டு இருந்தேன். இன்னும் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து டிசைன் ஆஃப் ஜாயிண்ட்டு. இப்போ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு டிசைன் ஆஃப் ஜாயிண்ட்டை பற்றி படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஸ்ட்ரெஸ் வராதனால நமக்கு எக்ஸ்பேன்ஷனோ கான்ட்ராக்ஷனோ பெருசாக நடக்காது. அதனால் வந்துட்டு நமக்கு ஜாயிண்ட் தேவைப்படல. ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் நம்ம ஃபுல்லாகவே கண்டினியூஸாகவே அப்படியே ரோடு போட்டுக்கலாம். இப்படியே ஃபுல்லாகவே எல்லா பக்கட்டும் அப்படியே கண்டினியூஸாகவே ரோடு போட்டுக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இங்கே ரிஜிட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூஸாக ரோடு போட்டு வச்சுருந்தோம்னா காங்க்ரீட் வந்து டெம்பரேச்சர்னால அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து எக்ஸ்பேன்ஷனாக ட்ரை பண்ணும் சம்மரில். இதே வின்டர்லன்னு பார்க்கும்போது கான்ட்ராக்டாக ட்ரை பண்ணும். இல்லை டெய்லியுமே பார்க்கும்போது பகல் ஃபுல்லாக வெயிலாக இருக்கும், நைட்டு வந்து குளிராக இருக்கும்னு வச்சுக்கிறோமே. அப்போயே அந்த மாதிரி நடக்க ட்ரை பண்ணும். அப்போ நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி ஃபுல்லாக சேமாக வந்து காங்க்ரீட்டை போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு பிரச்சனை. அதனால் என்னென்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் ஃபுல்லாக நடுவில் வந்து ஒரு ஜாயிண்ட்டை கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறனாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறோம் லைட்டாக அந்த கேப்புக்குள்ளே. இல்லை கான்ட்ராக்ட் ஆகிறனாலும் அந்த கேப் இருக்கிறதுனால ஈஸியாக. இப்போ கேப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆகணும்னா இவ்வளோ பெரிய ஸ்லாப் மொத்தமாக கான்ட்ராக்ட் ஆகணும். இதே கேப் இருந்துச்சுன்னா அந்த தனி ஸ்லாபு குட்டி ஸ்லாப் மட்டும் லைட்டாக கான்ட்ராக்ட் ஆகிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காண்டி இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். அதுக்கு தான் இந்த டிசைன் ஆஃப் ஜாயிண்ட்டை பற்றி பார்க்கணும். இதில் காங்க்ரீட்டில் ரிஜிட் பேமெண்ட்டில் பார்க்குறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்டு மொத்தம் 4 டைப் இருக்குது. அதை பின்னாடி பார்ப்போம். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் தான் நம்ம கொடுக்குறது, நம்ம பொதுவாக பார்க்குறது. ரோட்டில் நம்ம ஸ்லாபில் வந்து பார்க்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்டு இது 2 பர்பஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து லாங்கிடியூடனல் ஜாயிண்ட்டு. இப்போ ஒரு ஸ்லாபோட டாப் வியூ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இதில் என்ன கொஸ்டின்னா பார் தான் கொஸ்டின். டை பார் எங்கே யூஸ் பண்ணுவோம், பேரலாக பெர்பெண்டிகுலராக. டபுள் பார் எங்கே யூஸ் பண்ணுவோம், பேரலாக பெர்பெண்டிகுலராக. இதுதான் கொஸ்டின். மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாபோட டாப் வியூ எடுத்துக்கிறோம். இதில் நடத்திட வேண்டியதான். வரைகிறதுக்கு கீழே காமிக்க முடியல. இதுதான் டாப் வியூவா. இப்போ என்ன பண்ணி வச்சுருப்போம், நடுவில் வந்து இது வந்து லாங்கிடியூடனல் ஜாயிண்ட்டு. நடுவில் லாங்கிடியூடனல்னால் இந்த லென்த் வைஸ் இருக்கா, அதனால் லாங்கிடியூடனல் ஜாயிண்ட்டு. இதுக்கு 90 டிகிரியில் இருக்கிறது ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கும், அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட்டு. 90 டிகிரி இதோட லாங்கிடியூடனலுக்கு 90 டிகிரி. இது ஏன் லாங்கிடியூடனல்னால் ரோடு வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு, நம்மளோட வெஹிக்கிளும் இப்படி தான் போகுது. அப்போ வெஹிக்கிள் என்ன டைரெக்ஷனில் போகுதோ இல்லைன்னா இப்படி உள்ளே வரும். அப்போ வெஹிக்கிள் வந்து எந்த டைரெக்ஷனில் மேஜராக போகுதோ அந்த டைரெக்ஷனை லாங்கிடியூடனலாக எடுத்துக்கிறோம். அதுக்கு 90 டிகிரியில் இருக்கிறத ட்ரான்ஸ்வர்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு பேர் லாங்கிடியூடனல் ஜாயிண்ட்டு, இதுக்கு பேர் ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட்டு. டை பார்னால் என்னென்னா, அதாவது ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கக்கூடிய 2 ஸ்லாபையும் வந்து கனெக்ட் பண்ணுற பாரு. இப்படி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது. பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் அப்படின்னு இது வந்து கொஸ்டினே தான். டை பார் வந்து எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம்னா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஏன்னா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் எது, இதுதான் நம்மளோட டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலு. இதுக்கு பெர்பெண்டிகுலர் எது, இந்த டைரக்ஷன் தான் பெர்பெண்டிகுலர். அப்போ இப்படி தான் பார் இருக்கும். இதுதான் கொஸ்டின். அப்போ டை பார்னை எங்கே யூஸ் பண்ணுறோம்னா பெர்பெண்டிகுலர் டு டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல். ட்ராவலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது டை பார். அடுத்து டபுள் பார் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா இது பெர்பெண்டிகுலர்னா அது பேரலாக இருக்கும், அவ்வளோதான். பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல். டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலே இப்படி தான் இருக்க போகுது, டபுள் பாருமே இப்படி தான் கொடுத்துருக்கோம். இதுதான் கொஸ்டின். இப்படியா வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்வர்ஸ்னால் டை பாரு. அப்போனா வந்து லோடுக்கு ட்ரான்ஸ்வர்ஸில் தான் வந்து இந்த டை பாரு லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ அதாவது ரோடோட
ரோட்டில் போகிற வெஹிக்கிள் வந்து இந்த டைரெக்ஷனில் போச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் டை பார் இருக்கும். ரோடு இந்த டைரெக்ஷனில் போச்சுன்னா இதே டைரெக்ஷனில் தான் டபுள் பார் இருக்கும். அவ்வளோதான் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட் டபுள்லாம் எப்படி வந்து உள்ளே கொடுப்போம் அப்படின்றது வந்து சைடு வியூவில் வரைஞ்சிருக்கேன். கீழே சப்கிரேடு, மேலே சப் பேஸ் இல்லைன்னா பேஸ் கோர்ஸு, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இந்த கேப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட்டாக கொடுத்துருப்போம். இந்த பார் வந்து இப்படி டபுள் பாராக எது டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலு எந்த வியூவிலேருந்து வரைஞ்சி வச்சுருக்கேன்னு தெரில. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நடுவில் கொடுத்துருப்போம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஜாயிண்ட் வந்து இந்த கேப்பு தான், இந்த கேப்பு தான் வந்து ஜாயிண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு தெரிய வேண்டியது தான் ஸ்லாபு. இதுக்கு இந்த லென்த் வைஸில் லாங்கிடியூடில் கொடுத்தோம்னா, அதாவது டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலில் கொடுத்தோம்னா லாங்கிடியூடினல் ஜாயிண்ட்டு. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுக்கு பேர் லாங்கிடியூடினல் ஜாயிண்ட்டு. அப்படியே ஒய் ஆக்சிஸில் இதோட ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் கொடுத்தோம்னா ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட்டு. இது எல்லு லாங்கிடியூடினல் ஜாயிண்ட்டு, இது டி ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட்டு. இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். சும்மா வெறும் பாரம் ஜாயிண்ட்டை மட்டும் கொடுத்தா இந்த ஸ்லாப் தனியாகவும் இந்த ஸ்லாப் தனியாகவும் ஆக்ட் ஆகிரும். அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணுங்களா? இந்த ஸ்லாபை வந்து ஒரு ஸ்டாப்லர் பின்னு மாதிரி அடிக்கணுங்களா? அதனால வந்துட்டு நடுவில் ஒரு ஸ்டாப்லர் பின்னு இப்படியே அடிக்கிறோம். அதாவது டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு ஸ்டாப்லர் பின்னை வரிசையாக அப்படி அடிச்சுக்கிட்டே போகிறோம். இதுக்கு பேர் ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கிறதுனால டை பார் இதுக்கு பேர். அதே மாதிரி இதையும் கனெக்ட் பண்ணணுங்கள. அப்போ இங்கிட்ட அப்படியே ஸ்டாப்லர் பின் அடிக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டாப்லர் பின் தான் பார். இங்கே டை பார், இங்கே டை பார், இது பேர் வந்து டபுள் பார். அவ்வளோதான். இதுக்கு டை பார், இது டபுள் பார். அப்போ வந்து இதாக இருக்குது. அப்போ டை பார் எங்கே இருக்குது? பெர்பெண்டிகுலர் டு டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல். இது வந்து லோடு எடுக்காது. இந்த டை பார்ன்றது லோடு எடுக்காது. ஏன்னா வந்து டை பார் எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னா, இங்கே சொல்கிறேன். டை பாரு இந்த மாதிரி லொக்கேட் ஆகிருக்கு, ட்ரான்ஸ்வர்ஸாக லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் வந்துட்டு இது வந்து லோடை எடுக்காது. ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல்லே இது கிடையாது. அதனால் இது வந்து லோடு எடுக்காது. இதே இது நம்ம வந்து டபுள் பார் பார்க்கும்போது இந்த பார் வந்து லோடு எடுக்கும். ஏன்னா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலே இது மேலே தான் இருக்க போகுது. இது மேலே இது வந்து ஒரு உள்ளே தான் இருக்கும், நம்ம காங்கிரீட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அச்சீவ் பண்ணிக்கலாம். ஆனால் சும்மா சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன். இது மேலே ஏறி தான் நம்ம போக போகிறோம். அப்போ இது வந்து லோடு கண்டிப்பாக எடுக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ டபுள் பார் வந்து பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் லோடை வந்து கேரி பண்ணும். டபுள் லோடு கேரி பண்ணும், டை லோடை கேரி பண்ணாது. அவ்வளோதான். இது எப்படி இது ரெண்டையும் நடுவில் இருக்க இந்த பார் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா இது மாதிரி தான் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்லாபு, இது ஒரு ஸ்லாபு. இந்த காங்கிரீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிருக்கும். பக்கத்தில் இருக்க காங்கிரீட்டில் வந்துட்டு இதில் வந்து அன்பவுண்டட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதில் கேப் இருக்கும் கொஞ்சம். இந்த கேப் இருந்தால் தான் வந்து எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும், கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஜாயின்னா வெறுமனே நடுவில் வந்து எம்டியாக விடாமல் நடுவில் சில மெட்டீரியல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த குஷன் மாதிரி இருக்கிறதுக்கு சில மெட்டீரியல்லாம், இந்த தேங்காய் நாரெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த பாரையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டை பாரையோ இல்லை டபுள் பாரையோ கனெக்ட் பண்ணி நடுவுலையும் வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து எக்ஸ்பேண்டு கான்ட்ராக்டு ஃப்ரீயாக ஆக முடியும். அதால் அவ்வளோதான் வந்துட்டு இந்த பார் யூஸ் பண்ணுற ரெண்டு பார், டை பார், டபுள் பார். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் பார்த்தோமா. த பர்பஸ் இஸ் டு அலோவ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பேமெண்ட் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர். அவ்வளோதான். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறனால நம்ம ஸ்லாப் வந்து காங்கிரீட்டில் தான் இருக்க போது. அந்த காங்கிரீட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி நம்மளே வாண்டடாக ஒரு வழியை உருவாக்கி ஒரு கேப்பை நடுவில் வந்து விட்டு கொடுக்குறோம். இந்த பக்கம் இந்த அளவுக்கு நீ எக்ஸ்பேண்ட் ஆகிக்க அப்படின்னு நம்மளே அலோவ் பண்ணுறோம். அடுத்து த மேக்ஸிமம் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் கேப் வில் பி. அப்போ அதிகபட்சம் எவ்வளோ விட்டுக்கலாம்? நம்ம வாட்டில் ஒரு 5 அடி தள்ளி பக்கத்து ஸ்லாப் போட்டுக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி போடக்கூடாது. அதுக்கு கோடல் ப்ரொவிஷன். யார் அது? சரவணன் எப்போ தான் வரானா?
ஏடா பண்ண தூங்கிட்டியாடா? படம் பார்த்தேன் நைட்டு. ரைட்ரா. 2:30 ஆயிடுச்சு படுக்க. சரி, ஓகே ஓகே. என்ன படம் பார்த்த? விடுதலை 2. விடுதலை 2. ஓகே ஓகே. அதானே உருப்படியாக ஒரு படமும் வரலையேன்னு பார்த்தேன். சரி, ஓகே. இப்போ ஜாயிண்ட் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது ரிஜிட் பேமெண்ட். அப்படின்னு சொல்லு. அதான் ரிஜிட் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இந்த 2 பேர் மட்டும் தெரிஞ்சுக்க. இப்படி இது வந்து ஸ்லாபோட டாப் வியூ. இந்த ஸ்லாபுக்கு பேரலாக அப்படியே இதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல். இப்படி தான் வந்து இது வழியாக தான் வந்து போகுது. அந்த லென்த் வைஸ் அப்படியே போட்டோம்னா இது வந்து லாங்கிடியூனல் ஜாயிண்ட். இதுக்கு பேர் வந்து லாங்கிடியூனல் ஜாயிண்ட். அப்படியே இதுக்கு 90 டிகிரியில் பார்த்தோம்னா ட்ரான்ஸ்வர் ஜாயிண்ட்டு. இந்த லாங்கிடியூடினல் இந்த 2 ஸ்லாபையும் கனெக்ட் பண்ணுற பாருக்கு பேர் டை பாரு. இந்த 2 ஸ்லாபையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து டபுள் பார். அவ்வளோதான். இது மட்டும் தான் நடத்தினேன் இவ்வளோ நேரம். இது நீ ஒரு தடவை பாரு, உனக்கு புரியும். லாங்கிடியூடினல் ஜாயிண்ட்டு, ட்ரான்ஸ்வர் ஜாயிண்ட்டு, டை பாரு, டபுள் பாரு, இது மட்டும் நடத்தினேன். இப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுக்கு போவோம். ஓகேவா? எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் வந்து எதுக்காண்டினா டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிறதுக்காண்டி நம்மளை ஒரு கேப்பை ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். அந்த கேப் எவ்வளோ அதிகபட்சம் இருந்துக்கலாம் அப்படின்னா 25 சென்டிமீட்டர்னா இது 25 எம்எம்னா எவ்வளோ வருது? 2.5 சென்டிமீட்டர் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 சென்டிமீட்டர் அலோவ் பண்ணிக்கலாம் அப்படிங்க வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்பேசிங் பிட்வீன் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டு 140 மீட்டர். அதாவது அதிகபட்சம் 140 மீட்டருக்கு ஒன்ஸ் ஆச்சும் நம்ம வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் கொடுத்தே ஆகணும். ஸ்லாப் இவ்வளோ பெரிய ஸ்லாப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் கொடுத்தேன்னா இதுக்கு அடுத்து அதிகபட்சம் 140 மீட்டர் வரைக்கும் நம்ம ஜாயிண்ட்டே இல்லாமல் ஃபுல்லாக ஸ்லாப் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து 140 மீட்டரில் கண்டிப்பாக அடுத்த ஜாயிண்ட் கொடுத்தே ஆகணும். அதனால தான் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் கேப்பு, ஸ்லாப் கேப்பு கிடையாது, எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் கேப்பு. ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுக்கும் இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்சம் கேப்பு எவ்வளோனா 140 மீட்டர் தான் இருக்கலாம். அடுத்து ரஃப் இன்டர்ஃபேஸ் லேயர் 140 மீட்டர் ஆல் ஸ்லாப் திக்னஸ். அதாவது ரஃப் இன்டர்ஃபேஸ் லேயர், ஸ்மூத் இன்டர்ஃபேஸ் லேயரா? இன்டர்ஃபேஸ் லேயர்னா என்னன்னு தெரியலையே. தெரில. உள்ளே யூஸ் பண்ண மெட்டீரியல் சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. ரஃப்பாக இருந்துச்சுன்னா 140, ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா சம்மரில் நம்ம வந்து சம்மரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா 90 மீட்டருக்கு ஒரு இது கொடுக்குறாங்க போல். ஓகே ஓகே. சம்மரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. 200 mm திக்காக இருக்கா இல்லை 250 mm திக்காக இருக்கா? நம்ம யூஸ் பண்ண ஸ்லாப் வந்து 200 250 பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் கொடுக்குறாங்க. திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டு இன்னும் கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே அடுத்தடுத்து வைக்கிறோம். இதே திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான. ஏன் அப்படி பண்ணுறோம்னா எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் வெயிட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா செல்ஃப் வெயிட் வந்து பெர் மீட்ரு க்யூபுக்கு அதிகமாயிரும். அதனால் செல்ஃப் வெயிட்டே பேலன்ஸ் பண்ணிடுன்றதுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட கொடுத்துக்கலாம். அதனால தான் வந்துட்டு அதிகமான திக்னஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையான காரணம் தெரில. இது வந்து சம்மரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா. சப்போஸ் வின்டரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா வந்து வின்டரில் பண்ணோம்னா 200 250 ஜாயிண்ட் வந்து 50 60. ஏன்னா நம்ம காங்கிரீட் வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அந்த நேச்சர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம சிட்டிலேயே பார்த்துருப்போம். அந்த நேச்சர் வந்து த்ரூ அவுட் தி லைஃப் பீரியடுக்கு ட்ராவல் ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து சம்மராக வின்டரான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டை ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா அந்த நேச்சரில் அது வாட்டில் நம்ம லைஃப் பீரியட் வரைக்கும் இருக்கும். டிசைன் லைஃப் பீரியட் வரைக்கும் இருக்கும். நமக்கு வந்து இது இந்தளவுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் தேவையில்லை. இந்த 140 கண்டிப்பாக இந்த இது 2 தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டோட வேல்யூ அதிகப்படுத்திக்கலாமா, இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகப்படுத்திக்கலாமா, என்ன இது ரெண்டில் வந்து எது கரெக்டு அசஸ்மெண்ட் ரீசனில் கேட்கலாம். மற்றபடி டேரக்ட் வேல்யூனா இந்த 2 வேல்யூ கேட்கலாம் ஈஸியாக.
எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் அதிகபட்சம் எவ்வளோ கொடுத்துக்கலாம், 2.5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுக்கு அதிகபட்சம் கேப் எவ்வளோ வச்சுக்கலாம்னா 140 வரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அட் த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் டபுள் பார் ஆர் ப்ரொவைடட் விச் டேக் கேர் த பெண்டிங் பியரிங் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸஸ். டபுள் பார் எந்த மாதிரி கொடுத்துருந்தோம், ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இதில் அப்படியே பேரலாக இதுதான் டபுள் பார், இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். இப்படியே டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் இதுதான், டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலுக்கு அப்படியே பேரலாக இருக்கும் டபுள் பார். அது எதுக்காண்டினா டேக் கேர் த பெண்டிங் பியரிங் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் இதுதான் கேரி பண்ண போகுது. ஸ்லாப் இது வந்து ஸ்லாப், அப்போ பெண்ட் ஆகும், பெண்டிங்கு. பியரிங்னா லோட் பியரிங்னு வச்சுக்கலாம். அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் இதுதான் தாங்க போகுது, எது இந்த ஜாயிண்ட்டு. டபுள் பாரோட வேலையே இதுதான். அடுத்து the fillers provided at the expansion joint are assumed to be compressed by 50% of its thickness during expansion. Hence the gap of the joint should be twice the expansion in concrete. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நடுவில் வந்து இந்த கேப்பு, இது வந்து கேப்பு தான் விட போகிறோம். ஆனால் நாங்கள் இந்த கேப்பை எம்டியாக விடாமல் ஃபில்லர்ஸை போட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம். நல்லா குஷன் மெட்டீரியல் மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஃபில்லரை வச்சு உள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். அப்படி ஃபில் பண்ணக்கூடிய மெட்டீரியலு நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்னா, நம்மளோட ஸ்லாப் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நடுவில் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபில்லர் வந்து 50% கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவோம். அதான் இங்கே எழுதியிருக்கேன். The fillers provided at the expansion joint are assumed to be compressed by 50% of its thickness. நம்ம ஃபில்லர்ஸை எந்த திக்னஸில் போட்டிருக்கோமோ அந்த திக்னஸில் இருந்து 50% வந்து கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 2.5 சென்டிமீட்டருக்கு நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டு நடுவில் கொடுக்கலாம் பார்த்தோமா. அப்போ இந்த 2.5 சென்டிமீட்டருக்குமே நம்ம ஃபில்லரை வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா 2.5ல் பாதி எவ்வளவு, 24னா 12 வருதா, சரி 12ன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து 12.5 சென்டிமீட்டர் கம்ப்ரஸ் ஆகி இந்த 2.5 சென்டிமீட்டர் கூடிய உள்ள நான் தேங்காய் நாரோ இல்லை வந்து ஏதோ ஒரு குஷன் மெட்டீரியலோ ஏதோ ஒன்று ஃபில் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை கம்ப்ரஸ் 12 இல்லடா 1.25. சரி ஆமாடா புள்ளியை மறந்துட்டேன்டா. 1.2ன்னு வச்சுக்கலாம். இதில் 1.24 1.2னே வச்சுக்கலாம். அது கம்ப்ரஸ் ஆகி வந்து 50%ல் வந்து நிற்கிது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த மேட்ரு. அப்போ 50% of its thickness during expansion, hence the gap of the joint should be twice the expansion in concrete. அப்போ வந்து கேப் எவ்வளோ நம்ம கொடுக்கணும்னா, எக்ஸ்பேன்ஷன் வந்து எவ்வளோ நடக்குமோ, காங்கிரீட்டில் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ நடக்குமோ அதை விட ட்வைஸை கொடுத்தா தான் அந்த ஜாயிண்ட்டோட கேப் வந்து அதை விட 2 மடங்கு இருந்தால் தான் 100% கம்ப்ரஸ் ஆகும். எது நம்ம எலாஸ்டிக் மெட்டீரியல், நம்மளோட உள்ளே போட்டிருக்கக்கூடிய ஃபில்லர் மெட்டீரியல். அப்போ வந்து இது இந்த கொஸ்டின் முக்கியம். ட்வைஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் இன் காங்கிரீட் அளவுக்கு நம்ம வந்து அந்த கேப்பை கொடுக்கணும். The gap of the joint should be twice the expansion in concrete. Gap of the joint should be twice the expansion in concrete. Okay. ஏன்னா 50% தானே, இதை வந்து ட்வைஸாக கொடுத்துட்டோம்னா 100%ஆக மாறிடும். அதனால் வந்து ட்வைஸு. அடுத்து the original thickness of the gap is delta, but due to expansion of slab it's get compressed to get max of del by 2. The original thickness of gap is del, but due to expansion of slab it's compressed to max of del by 2. The original thickness of the கேப்போட திக்னஸை வந்து டெல்லுன்னு எடுத்தாச்சு. ஓகே, பட் டியூ டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்லாப் இட்ஸ் கெட் கம்ப்ரஸ்டு. ஓகே இதுதான் 2 ஸ்லாப்பு. இது வந்து 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய இப்படியே ஸ்லாப் இப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு ஸ்லாப் இப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. நடுவில் வந்து நான் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் கொடுத்துட்டேன். அந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டோட திக்னஸ் என்னவா வச்சுக்கிட்டேன்னா டெல்லுன்னு வச்சாச்சு. இப்போ இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆகலை. சப்போஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா,
இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்னம்னா டெல்லு வந்து டெல் பை 2ஆக மாறிடும். ஏன்னா 50%ன்னு பார்த்தோமா, அப்போ டெல் பை 2ஆக மாறிடும். அதுதான் எழுதி வச்சுருக்கேன். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டெல்லாக இருந்த நம்ம ஜாயிண்ட்டோட கேப்பு எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் என்னவா மாறுது, டெல் பை 2ஆக மாறுது. அதுதான் எழுதியிருக்கேன். அப்போ நம்ம போட்ட கேப் எப்பயுமே அப்படியே இருக்குமானா, இல்லை டெல்லாக இருந்தது டெல் பை 2ஆக மாறிடும். ஏன்னா கொஞ்சம் பாதியை குறைஞ்சி போயிடுது. அதுதான் அது. லென்த் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏதோ எம்பிரிக்கல் ஃபார்முலா போட்டிருக்கு டேரெக்டாக. டெல் பை 2 இன்ட்டு ஆல்ஃபா டெல் டி. இது ஏதோ ஒரு தடவை கேட்டிருக்காங்க. செம்ம கேட்டாங்களா இல்லை அப்படி கேட்டாங்க அவங்களான இது கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலாப்பா. ஆல்ஃபா. ஆமாம் ப்ரோ, ஆல்ஃபா ஆல்ஃபா டி டீன்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன வருது, ஆல்ஃபா டி இன்ட்டு டெல்டான்னு வருதா. சேஞ்ச் இன் டெம்பரேச்சரா இருக்கும். ஆல்ஃபான்றது கோஎஃபிஷியன்ட்டா? ஆமாம் ப்ரோ, ஆல்ஃபான்றது தெர்மல் கோஎஃபிஷியன்ட்டு, அது ஓகே. டெல் டியா இல்லை டெல்லான்னு தெரில, சேஞ்ச் இன் டெம்பரேச்சரா வரும். இருக்கலாம். அப்போ ஈயை காணா, ஆல்ஃபா டி மட்டும் தான் வருது அப்போ. சரி ஓகே, அந்த மாதிரி தான் ஏதோ போட்டு லென்த் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா உருவாக்கியிருக்காங்க போல். சரி ரைட்டு. அடுத்து வந்து கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டா. ஓகே, இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஜாயிண்ட் கொடுத்தோம் அதே தான் கான்ட்ராக்டாக ஆகும். இட் இஸ் ப்ரொவைடட் டு கண்ட்ரோல் கிராக் டியூ டு ஸ்ரிங்கேஜ் அண்ட் மாய்ஸ்சர் வேரியேஷன். ஸ்ரிங்க் ஆகினாலும் ஒரு கிராக் விழுவும், மாய்ஸ்சர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறதுனாலும் கிராக் விழுவும். அந்த கிராக்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டு. டு ரெகுலேட் த கிராக் டு என்ஷூர் த கிராக் ஃபார்ம்ஸ் அட் ப்ரீ டிட்டர்மைன் லொக்கேஷன் ஸ்லாப் இஸ் வீக்கண்ட். அதாவது கிராக் வரக்கூடாது, அப்படியே கிராக் வந்தாலும் ஃபுல்லாக ஸ்லாப் ஃபுல்லாக பரவாமல் நம்ம பாதியில் கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு தான் எப்படியோ வரைஞ்சி காமிச்சாரே. சப்போஸ் இப்போ இப்படி ஒரு ஸ்லாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாயிண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில. இருந்தாலும் வந்து இப்படி நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிங் மட்டும் நடுவில் இந்த மாதிரி விட்டுட்டோம் வச்சுங்க, ஒரு சின்ன கேப் மட்டும் லைட்டாக அதில் விட்டுட்டோம்னா, ஒரே ஒரு அப்படியே கோடு போட்ட மாதிரி ஒரு கேப் விட்டுட்டோம்னா, இங்கே ஒரு கிராக் ஃபார்ம் ஆச்சுன்னா இப்படியே வந்து அரெஸ்ட் ஆயிரும், இதுக்கு மேலே இங்கிட்டு போகாது. இப்படியே ஒரு கிராக் ஆச்சுன்னா இங்கே அரெஸ்ட் ஆயிரும், இங்கிட்டு போகாது. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைன் லைனா போட்டு வச்சிருப்பாங்க பாருப்பா. மேல மாடியில டெரஸ்ல போடுவாங்க பாரு, லைன் லைனா வரும். டெரஸ்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸுக்கு நினைச்சிருப்போம். ஆமா, ஆக்சுவலி நம்ம கட்டமா போடுறது வந்து பாக்ஸுக்காக நினைச்சிட்டு இருப்போம். பாக்ஸுக்காக போட மாட்டாங்க, இது மாதிரி எக்ஸ்பென்ஷன் ஆகிறத தவிர்க்கிறதுக்காகவும். கிராக் வந்து அரெஸ்ட் அது பேர் என்ன, ஆகுறது. மழை. ஆமா ஆமா, அதுக்காகவும் அப்புறம் தண்ணி வடிகிறதுக்காகவும் ஈஸியாக வடிகிறதுக்காகவும் அதை போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. ஆமாம், அந்த மேலே இருக்க செவரில். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டோட அந்த அந்த கோடு வந்து வெளியில் வரைக்கும் தெரியும். கரெக்டாக அந்த இடம் மட்டும் கேப்பாக தெரியும். கிராக் வந்துச்சுன்னா இந்த ஸ்லாபு தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்லாபுக்கு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டு ரெகுலேட் த கிராக், அந்த கிராக்கை வந்து ரெகுலேட் பண்ணுறோம். இதுக்குள்ளே நீ வந்து கிராக் ஆகிக்க, இதுக்கு மேலே போகாத அப்படின்னு ரெகுலேட் பண்ணுறோம். as per IRC. மேக்ஸிமம் ஸ்பேசிங் பிட்வீன் கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட். அப்போ இப்போ நம்ம எப்படி இங்கே 140ன்னு பார்த்தோம் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுக்கு, அதே மாதிரி இங்கே கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ போன தடவை எப்படி பிரித்தோம், சம்மரு வின்டரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி சம்மர் வின்டரில் பிரித்தோமோ அதே மாதிரி இங்கே இந்த டைப்பில் பிரிச்சிருக்காங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டா இல்லை அன்ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டா. இப்போ ரெயின்ஃபோர்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதிலே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 150 mm 200 mm. 150 mm இருந்தால் 13 மீட்ரு, 200 mm 14 மீட்ரு. இந்த அளவுக்குலாம் போவாங்களான்னு தெரில. அன்ரெயின்ஃபோர்ஸ்டு ஸ்லாபாக இருந்துச்சுன்னா 4.5 மீட்ரு. எல்லா ஸ்லாப் திக்னஸுக்குமே 4.5 அன்ரெயின்ஃபோர்ஸ்டுனா. ஆனால் ரெயின்ஃபோர்ஸ்டுனா 13 14ன்னு பிரிக்கிறாங்க. இப்போ லென்த் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி லென்த் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் என்ன பார்த்தோம், டெல் பை 2 இன்ட்டு ஆல்ஃபா டெல்டின்னு பார்த்தோம்.
அதே மாதிரி 2 இன்ட்டு சிக்மா டிவைடட் பை எஃப் இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் காங்கிரீட். இது எல்லாத்தையும் போட்டோம்னா லென்த் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட் கிடச்சிரும். இதை ஈஸியாக கொஸ்டின் கேட்டு விட்டுருலாம். இப்போ 1 2 இந்த 3 ஆப்ஷன் இருக்கா, அதனால் இந்த 3 ஆப்ஷனையும் கொடுத்துட்டு இன்னொன்று இவங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணி கொஸ்டினை கேட்டு விட்ருவாங்க எது வேணாலும். கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டோட லென்த்து ரெயின்ஃபோர்ஸ்டாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, அன்ரெயின்ஃபோர்ஸ்டாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகே இதே ஃபார்முலாலாம் அப்படியே மேலே ஒரு ஏரியா கீழே ஒரு ஏரியா வரப்போகுது. மேலே வந்து ஸ்டீலோட ஏரியா, இங்கே ரெயின்ஃபோர்ஸ்னால மேலே ஸ்டீலோட ஏரியா, கீழே எக்ஸ்ட்ரா ஒரு ஏரியா பி இன்ட்டு ஹெச் ஸ்லாபோட ஏரியா, அது மட்டும் வர்றதுங்க எக்ஸ்ட்ரா வருது. மற்றபடி இது தெரிஞ்சாலே இப்போ அதை போட்டுடலாம். 2 இன்ட்டு சிக்மா டிவைடட் பை எஃப் இன்ட்டு காமா சி, இதோட மேலே வந்து ஸ்டீலோட ஏரியா, கீழே வந்து ஸ்லாபோட ஏரியா, அவ்வளோதான். அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்டு ஜாயிண்ட்டோட ஃபார்முலா கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த பாரை மட்டும் பார்த்தா ஜாயிண்ட் ஓவர் ஆயிரும். 2 பார் மட்டும் இருக்குது. இப்போ டபுள் பார்ஸ் வந்து எப்படி கொடுப்போம், டை பாரு டிரான்ஸ்வர்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்போம் பெர்பெண்டிகுலராக. டபுள் பார் வந்து பேரலாக கொடுத்துருப்போம். எது டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலுக்கு பேரலாக அப்படியே கொடுத்துருப்போம். இதுதான் டபுள் பார். இட் ஆக்ட் as a load transfer device across the transverse joint. அக்ராஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட் எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட் இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ அக்ராஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட்னா இதுதான் அக்ராஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட்டு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட்டுக்கு அக்ராஸில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியலடா. எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா அந்த நம்பர் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதை பார்த்து சொல்லிடு. சரி, ஓகேப்பா. சரி, நான் ஒரு 10 மணிக்கே கால் பண்ணுறேன். சரி. சரி. நீ ஏதோ சொன்னீங்க, இபிஓவா ஐபிஓவா? டிஐஓ அப்படின்னா என்ன? பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஓகே. இன்னும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் வரலையாம்மா எதுவும் ஆன்சரு? இல்ல, வேற பிஏஓக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்பதான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களாமா? ஆமா, நேத்தான் பண்ணியிருக்காங்க. 10 தான் பண்ணியிருக்காங்க. ஃபைன் போடுவாங்களா என்ன அதுக்கு? தெரியலண்ணே. சரி, ஓகே. சரி, பார்ப்போம், கிளாஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு லோட் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸாக யூஸ் ஆகுது இந்த பாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, நடுவில் வந்து ஒரு கட்டிங் இருக்குது. அப்போ இந்த சைடு ஒரு ஸ்லாப் இருக்குது, இந்த சைடு ஒரு ஸ்லாப் இருக்குது. இது ரெண்டையும் வந்து நடுவில் வந்து பிரிக்கிறது இந்த ஜாயிண்ட் தான் பிரிக்குது. அதாவது அது இந்த ஸ்லாபையும் ஒரே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஒரே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நடுவில் வந்து கொடுத்துட்டோம்னா
இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சேம் ஹைட்டில் மெயின்டைன் ஆயிரும். அப்போ இதோட யூஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, அண்ட் தே கெப்ட் 2 ஸ்லாப் அட் த சேம் ஹைட். இந்த 2 ஸ்லாபையும் ஒரே ஹைட்லேயும் வச்சுக்கிறதுக்கும் இந்த பார் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நார்மலி எந்த பார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இது கேட்கலாம். 25 to 40 mm பார் தான் யூஸ் பண்ணுறோமா. டபுள் பாரில் வந்து என்ன டயாமீட்டரில் இருக்கக்கூடிய பார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 25 to 40. அண்ட் லென்த் ஆஃப் எவ்வளோ நீளத்துக்கு கொடுப்பாங்கன்னா 40 to 50 சென்டிமீட்டரா. 40லேருந்து 50 சென்டிமீட்டர் இந்த லென்த்தை சொல்கிறாங்க. லென்த் வந்து 40 to 50, டயா வந்து 25 to 40. அப்படியே இங்கே விட்டதுலேருந்து இங்கே கண்டினியூ ஆகுது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோ பெரிய டயா கொடுத்துட்டு லென்த் கம்மியாக கொடுக்குறாங்க. ஆமாம், நம்மளோட மொத்த ஜாயிண்ட்டே 2.5 தானடா. நம்ம மொத்த ஜாயிண்ட்டே 2.5 சென்டிமீட்டர் தான். இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 5 சென்டிமீட்டர்னா 5 இல்லை 50 சென்டிமீட்டர்னா எவ்வளோ நீளம் பார்த்துக்க. இதை கம்பேர் பண்ணும்போது இது கூட தானே. ஒன்னே முக்கால் அடி. அதான்டா. இப்போ வெறும் 2.5 தான் நடுவில் இருக்க போகுது. மிச்சம் வந்து 50ல் ஒரு 2.5 தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் ஒரு 48 47 மிச்சம் இருக்குன்னு வை. இதுக்குள்ளே 47 இங்கிட்டு பாதி போயிடும், இங்கிட்டு பாதி போயிடும். இந்த ஸ்லாப்பில் பாதி, இந்த ஸ்லாப்பில் பாதி. அப்போனா இதுவே ஓகே தான். அதை பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து, த டோட்டல் லோடு டேக்கன் பை த டபுள் பார் இஸ் 40% ஆஃப் வீல் லோடு. மொத்த வீல் லோடில் 40% நம்ம டபுள் பார் தான் எடுக்க போகுது. அப்போ மிச்சதெல்லாம் யார் கேட்டால் டேரெக்டாக ஸ்லாப் எடுத்துருமோ அப்படின்னு நினைக்கிறேன். மிச்சதெல்லாம் வந்து ஆனால் அது எடுக்காது, டை பார் எடுக்காது, டபுள் பார் தான் எடுக்கும் 40%. சரி, ஓகே. இந்த ஸ்ட்ரெஸஸ் இந்த டபுள் பார் இஸ் கிவன் பை பிராட் பர்க்கா. டியூபர்க் மாதிரி இவர் வந்து பிராட் பர்க்கா. The stresses in the double bar is given by Bradburg. ஓகே, அது பேர் மட்டும் பார்த்து வச்சுங்க. அடுத்து டை பாரு. டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலுக்கு இது வந்து இது பேரலோ பெர்பெண்டிகுலர்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் வந்து டை பாரு. The tie bars are provided at every longitudinal joint. It is placed in transverse direction. அதாவது இதுதான் லாங்கிடியூனல் ஜாயிண்ட்டு. இந்த லாங்கிடியூனல் ஜாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்க போகுது. அதான் இங்கே சொல்ல வர்றாங்க. இட் இஸ் பிளேஸ்ட் இன் த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் டு கனெக்ட் த 2 panel of concrete having width of 3.5 meter each. இந்த 3.5 என்ன சொல்கிறாங்க தெரியலையே. 2 panel of concrete, 2 பேனலை வந்து கனெக்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3.5 of eachனா என்ன சொல்கிறாங்க தெரியல. The tie bars are provided every longitudinal joint. It is placed in a transverse direction to connect the 2 panel of concrete having width of 3.5 centimeter each. Sorry, 3.5 meter each. என்னன்னு தெரியல. அங்கே வந்து அதை விட இது சின்ன பார் தான். இப்போ போன தடவை என்ன பார்த்தா 25 to 40 mm பார்த்தோமா டயா. இங்கே வந்து 10 to 16 mm தான் பார்க்குறோம். ஏன்னா இதை லோடை எடுக்காது. இது சும்மா வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சுக்கிறது தான். இது தனியாக அது தனியாக ஆக்ட் ஆகாமல் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறக்காண்டி யூஸ் பண்ணுறது. அதனால் சின்ன பார் கொடுத்தாலே போதும். லென்த் ஆஃப் ஈச் டை பார் இஸ் ட்வைஸ் த டெவலப்மெண்ட் லென்த் ஆஃப். அதாவது டெவலப்மெண்ட் லென்த்துக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் ஆர்சிஸில். 0.87 FY × 5 டிவைடட் பை 4 τ BD. இதில் போட்டோம்னா ஒரு டெவலப்மெண்ட் லென்த்து ஏதோ ஒரு MM கிடைக்கும். அந்த எம்எம்மை விட டெவலப்மெண்ட் லென்த்னால் என்ன, உள்ளே வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நீட்டி விடணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். டெவலப்மெண்ட் லென்த்து உள்ளே எந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கணும் நம்மளோட ராடை அப்படின்னு நம்ம வந்து பாண்டிங்கில் படிச்சிருப்போம், பாண்டு ஸ்ட்ரென்த்தில் படிச்சிருப்போம். அப்படியே இதில் கிடைக்கிற எம்எம்ஐ டபுள் மடங்கு வந்து உள்ளே நம்ம அப்படியே கொடுத்துட வேண்டியதான் லென்த்தை. இப்போ இது ஈஸியாக கேட்கலாம் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில். போன தடவை என்ன பார்த்தோம்னா லென்த்து 40லேருந்து 50 mm வரைக்கும் நம்ம லென்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து டபுளில் பார்த்தோம். டை பாரில் பார்க்கும்போது டெவலப்மெண்ட் லென்த்தில் ட்வைஸு. நமக்கு வந்து டெவலப்மெண்ட் லென்த்தில் ட்வைஸு ஞாபகம் வந்துடும். ஆனால் டை பாரை டபுள் பாரை மறந்து போயிடும். அதனால் அதை பார்த்துக்கணும். 40 mm 400 mm சி 40 சென்டிமீட்டர் ப்ரோ. 400 mm 40 சென்டிமீட்டர். 400 to 500 mm பார்த்துருப்போம்.
அது வந்து 40 to 50 சென்டிமீட்ரு. நான் மாற்றி சொல்லிட்டேன். இதோட வந்துட்டு ஜாயிண்ட் ஓவர், டிசைன் ஆஃப் ஜாயிண்ட் ஓவர், மொத்த இதுவே ஓவர். ஜாயிண்ட் ஃபுல்லா இது ரிஜிட் பேமெண்ட்டுக்கு தானே இது ஃபுல்லா? ப்ரோ அதான் சொல்கிறேன், ரிஜிட் பேமெண்ட்டில் மட்டும் தான் ஜாயிண்ட் வரும். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு ஜாயிண்ட் தேவை கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு நடத்தவே இல்லைப்பா. அப்படியா? எக்ஸ்பென்ஷன் ஷீட்டு ஃபோம் ஷீட்டை மட்டும் போட்டு அடைச்சி விட்ருவாங்கன்னு விட்டுட்டாங்க. நம்ம ஆன் ரெக்கார்டில் இருக்கோம், யூடியூப்பில் அப்லோட் ஆக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடத்துகிற கூப்பிடுவாங்க. அது சரி. எங்களுக்கு சர்ணம் சார் தான் நடத்தினாரு. அப்படியா? சிடி தான் நடத்துவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை இல்லை, காங்கிரீட்டோட சேர்ந்தே வர்றதுனால இது நடத்த விட்டாங்க இல்லைன்னு தெரியலையே. ஆமாம் ஆமாம், அவர் இது பேமெண்ட் டிசைன் மட்டும் அவர் நடத்தினார். ஓ ஓகே ஓகே. அவ்வளோதான். இப்போ வந்து பேமெண்ட் ஃபெயிலியரு அண்ட் மெயின்டெனன்ஸு இது நான் பார்ப்போமா இல்லை எப்படி? லைட்டாக மட்டும் பார்ப்போம், அது பெருசாக ஒன்றும் இருக்காது. இதில் ஒரு 1 2 3 4 5 6 7 9 13 பேஜ் தான் இருக்குது. பார்த்துருவோம். பேமெண்ட் ஃபெயிலியர் அண்ட் மெயின்டெனன்ஸு, ஃபார்மேஷன் ஆஃப் பார்ட் ஹோல். இதில் வந்து உள்ள எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். பார்ட் ஹோலு, ரட்டு, கிராக்கு, ஒரு சின்ன டிப்ரெஷனோ செட்டில்மெண்ட்டோ இதில் எது வேணாலும் நடக்கலாம். நம்மளோட பேமெண்ட்டில் ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. காசஸ் எதனால வந்து நம்ம ஃபெயிலியர் நடக்குதுன்னா, மெட்டீரியல் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால, இல்லைன்னா அது அந்த நம்ம யூஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுறது, கொடுத்த கோடல் ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணாமல் என்னத்தையாவது பண்ணுறது, அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஆகும். அதுக்கப்புறம் இன்அடிக்குவேட் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் மேலே தண்ணியே நிற்கக்கூடாதுன்றக்காண்டி என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருப்போம். நம்ம அதை ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணாமல் மேலே தண்ணி தேங்குற மாதிரி வச்சுருந்தோம்னா அப்போயும் பிரச்சனை வரும். அப்போ பிரச்சனை வர்றதுக்கான காரணம் யாருன்னு கேட்டால் இந்த இதெல்லாம் காரணமாக இருக்குது. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக உள்ளே தான் பார்க்க போகிறோம். இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த பேருக்கான மீனிங் என்னன்னு மட்டும் பார்த்தா போதும். பார்ட் ஹோல்ஸ் அங்கே இங்கே இந்த மாதிரி நடுவில் வந்து அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ஓட்ட ஓட்டையாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்தந்த இடத்துல எங்கேயாவது ரேண்டமாக வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் பார்ட் ஹோல்ஸு. பெனிட்ரேட் HMA லேயர் டு பேஸ் கோர்ஸ். இது என்னென்னா, HMA லேயர்னா ஹாட் மிக்ஸ் ஆஸ்ஃபால்ட்டு. இது வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து அப்படியே வெளியில் போய் கீழே எந்த அளவுக்கு போயிருக்கும்னா, பேஸ் கோர்ஸ் வரைக்கும் கீழே வந்து காலியாகிருக்கும். பேஸ் கோர்ஸ் வரைக்கும் வெளியில் போயிருக்கும் அந்த இடம் மட்டும். அதனால தான் இந்த இடம் பள்ளமாகிறது. பேஸ் கோர்ஸ் வரைக்கும் வெளில போயிடுச்சுன்னா கீழே போட்டிருக்க மண்ணெலாம் தெரிகிற அளவுக்கு மேலே இருக்க தார், பிட்டுமண் மொத்தம் அதனால தான் அதுக்கு பேர் ஆஸ்ஃபால்ட்டுன்னு நம்ம வச்சாச்சு. ஆஸ்ஃபால்ட்னா என்ன பார்த்தோம், இன்னட் மெட்டீரியலை ஏதாவது ஆட் பண்ணால் ஆஸ்ஃபால்ட்டு. அப்போ அந்த மொத்த பிட்டுமண், அக்ரிகேட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆஸ்ஃபால்ட்டு. அது மொத்தமாகவே வெளியில் போயிடுச்சுன்னா அப்படியே பள்ளமாயிரும். பள்ளமாயிடுச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆயிரும், பார்ட் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்படியே அந்த ஒரு ஓட்டை விழுகிறது தான் பார்ட் ஹோல். அவ்வளோதான் ஹோலு. அடுத்து ரவேலிங்னா எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னார்னா, ரவேலிங்னா ராபரின்னா என்னது, வழிப்பறின்ற மாதிரி. ராபரி வந்து பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க இல்லை, அதே மாதிரி என்னென்னா டாப் லேயர் வந்து அப்படியே பிடிங்கிட்டு போயிடும். அதுதான் வந்து ரவேலிங். டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் HMA லேயர் ஃப்ரம் டவுன்வர்ட் சர்ஃபேஸ். இந்த HMA லேயர் ஹாட் மிக்ஸ் ஆஸ்பால்ட் லேயர் வந்து அப்படியே வந்து பிடிங்கிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு பிட்டுமன் பிச்சுக்கிட்டு போகும், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகேட் பிச்சுட்டு போயிடுமா. அதான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். பிட்டுமன் தனியாகவும் அக்ரிகேட் தனியாகவும் ஒரு மெட்டீரியலாக நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக அப்படியே பிடிங்கிட்டே போயிடுச்சுன்னா அது வந்து ரவேலிங். ஸோ டிஸ்லாட்ஜ்மெண்ட் ஆஃப் அக்ரிகேட் பார்ட்டிகல்ஸ் வில் அக்கர். டிஸ்லாட்ஜ்மெண்ட்னா என்ன தெரில, நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் தான் டிஸ்லாட்ஜ்மெண்ட் போல். காஸ்ட் டியூ டு லோ பிட்டுமன் கண்டென்ட். பிட்டுமன் கண்டென்ட் வந்து அதிகமாக இல்லை, கரெக்டாக வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அக்ரிகேட்டு, பிட்டுமனு, நம்ம யூஸ் பண்ண இன்னட் மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் சரி
அதை எல்லாத்தையும் பைண்டு பண்ணி ஒரே மெட்டீரியலாக வச்சு எல்லாத்தையும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ நம்ம பிட்டுமனோட நமக்கு தேவையோட கம்மியாக போட்டோம்னா ஒட்டாமல் போயிடும். ஒட்டாமல் போயிடுச்சுன்னா அக்ரிகேட் தனியாகவும் இது பிட்டுமன் தனியாகவும் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு மெட்டீரியலாக நம்ம போட்ட இடத்துலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ ராபரினா ரவேலிங் பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளோதான். யாராவது நம்மகிட்ட வந்து ஹேண்ட்பேக்கை பிடிங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு இந்த படத்தில் காமிக்கிறாங்களா, அந்த மாதிரி பிடிங்கிட்டு போயிடுது அப்படின்னு ஞாபகம் சொன்னார். அடுத்து ரட்டிங்னா இது எப்படி சொல்கிறதுனா, இந்த க்ரீப்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, திரும்ப ஒரே இடத்துலையே நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃபெட்டிக் ஆயிடுது அப்படின்லாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ரட்டிங்னா தடம் பதிகிறது. ரோடில் வந்து இப்போ ஃபுல் வித் இருக்குது அப்படின்னா, இப்போ ஹெவி வெஹிக்கிள்லாம் போகிறதுக்கு ஒரு லேன் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தோம், இங்கேயோ இல்லை இந்த லேன்லேயோ போயிட்டே இருக்குன்னா, அந்த இடம் மட்டும் பார்த்தோம்னா ஹெவியான வெஹிக்கிள் போகிற இடம் மட்டும் அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக அப்படி பள்ளமாக தெரியும், இந்த மாதிரி தெரியும். இப்படி போய் இந்த இடம் அப்படியே டிப்ரெஷன் ஆகிருக்கும் லைட்டாக. அதுதான் வந்து ரட்டிங். அப்படியே தடம் பதியும். நம்ம வந்து டயரோட தடம் வந்து அப்படியே பதிஞ்சு ஒரே இடத்துல பதிஞ்சு அப்படியே உள்ளே வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிரும். அதுதான் சர்ஃபேஸ் டிப்ரெஷன் இன் வீல் பாத்து. அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கேயும் டயர் இருக்கும். அப்போ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு உள்ளே வந்து அந்த தடம் பதியும். நடுவில் வந்து கேப்பு தானே இருக்கும். அதனால வந்துட்டு வீல் பாத்தோட டைரக்ஷனில் அந்த டிப்ரெஷன் நடக்கும். அதுதான் வந்து ரட்டிங். பேவ்மெண்ட் ஆஃப் uplift shearing may occur along the sides of rut. இதோட சைடில் வந்து ஷியரிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஷியரிங்னா இங்கே என்ன சொல்ல வர்றாங்க, இது கீழே இது மேலேயா, இது தெரியல, இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. ஷியரிங் நடக்கும் அப்படின்னா என்ன, மே அக்கர் அலாங் த சைட்ஸ் ஆஃப் த ரட். ஷியரிங் நடக்கிறதுனா என்ன சொல்கிறாங்க, இது அப்படியே சரிஞ்சு ஒன்று கீழே வர்றது. ஷியரிங்னாலே வந்து 45 டிகிரியில் சரிகிறது. அப்போ சரிஞ்சு கீழே வர்றது தான் ஷியரிங்கும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து என்னன்னா, சில இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி உள்ள அழுத்தி மேலே ஏஞ்சிக்கும். இப்போ நம்ம ஸ்பீட் பிரேக்கர்னா நம்மளே போட்டு மேலே ரைஸ் ஆகிற மாதிரி பண்ணி வச்சிருப்போம்ல. ஆமாம். இது என்ன ஆகும், நம்ம லோடு கொடுக்குற வெயிட்டால, அதாவது வெஹிக்கிள் கொடுக்குற வெயிட்டால அதே இடத்துல அப்படியே உட்காந்துரும். கிட்டத்தட்ட ஒரு வேலி, சின்ன வேலி மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படியே இதில் இறங்கி போனால் அப்படியே குதிச்சு மேலே போகும் இந்த இடம். அதே மாதிரி தான் ஆகிடும். ஓகே. அது எதனாலனா கீழே வந்து ஒழுங்காக காம்பேக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால அது ஃபார்ம் ஆகுதான். இப்போ பேஸ் கோர்ஸ் சப் பேஸ் எல்லாமே கீழே போகிறோம்னா சர்ஃபேஸில் வந்து காம்பேக்ஷன் இருக்காது. இந்த கீழே இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக காம்பேக்ட் பண்ணோம்னா சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் சொன்ன மாதிரி லோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வந்து தடம் பதிஞ்சிரும். அதுக்கு பேர் தான் ரட்டிங். ரோடு இன்ஜினியரிங்ல ஒரு 102 டெஃபினிஷன் இருக்கு. அதுல ஒண்ணு இது. அந்த நீ இப்ப சொல்றதெல்லாம் அந்த ரட்டிங், ரிவீலிங்கு, பாட்டோலு. ஆமா ப்ரோ. இந்த இதுல டிராஃப்ட்ஸ்மேனா சர்வேயர் அதுல பார்த்துருக்கேன், நிறைய இருக்கும். டிராஃப்ட்மேன். ஓகே. ஆமா அந்த டேக் கோட்டு, சீல் கோட்டு அது எல்லாமே அதில் தான் வரும். ஆமா. அது கவி ப்ரோ ஒரு தடவை சொன்னார், அந்த 102ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒன்றும் இல்லை, அதுலேருந்து ஒரு 7-8 கொஸ்டின் கூட வரும்டா அப்படின்னு சொன்னார். அப்போதைக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அவ்வளோதான். அடுத்து ப்ளீடிங். ஃபிலிம் ஆஃப் ஆஸ்பால்ட் பைண்டர் ஆன் பேவ்மெண்ட் சர்ஃபேஸ். கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெட்டீரியலில் பிட்டுமன் மட்டும் அப்படியே டாப் லேயருக்கு வந்துடும். நம்ம எஃப்ளோரசன்ஸ் எப்படி மேலே வந்து ஒயிட் பேச்சஸ் பார்த்துருப்போம், அதே மாதிரி இது பிட்டுமன் லேயர் வந்து அப்படியே டாப் லேயருக்கு வந்துச்சுன்னா நம்ம டயரோட ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அதுதான் ப்ளீடிங்கு. எப்படி நமக்கு தெரியும்னா, பார்க்கவே வந்துட்டு இப்போ வந்து நல்ல வெயிலெலாம் பார்த்தோம்னா நல்ல சைனிங்காக தெரியும், கிளாஸ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த சர்ஃபேஸு. ஏன்னா கீழே இருக்க பிட்டுமன்லாம் மேலே வந்துருச்சுன்னா அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
தட் கேன் பி பிகம் ஸ்டிக்கியாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. வென் ட்ரை அண்ட் ஸ்லிப்பரி வென் வெட்டு. அதாவது ட்ரையாக இருக்கும்போது ஒட்டிக்கலாம், வெயிலாக இருக்கும்போது வெயில் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டயரோட அந்த பிட்டுமன் வந்து ஒட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. இதே இது மழை பெஞ்சிருக்கு வெட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்லிப்பரியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, ஈஸியாக வலிக்கி விட்ரும். அப்போ வந்து நமக்கு ப்ளீடிங் நடக்கக்கூடாது, பிட்டுமன் வந்து டாப் லேயருக்கு வரக்கூடாது, எல்லா பிட்டுமனு மேலே வந்து வந்துடக்கூடாது. நம்ம போட்ட இடத்துல கரெக்டாக வந்து செட் ஆகி அப்படியே இருக்கணும். காங்கிரீட்டில் லேட்டிஸ் நடக்கிற மாதிரி இங்கே நடக்கும். லேட்டிஸ்னால் என்னமோ பார்த்துருப்போமே, கீழே இருக்க லேயர் வந்து மேலே வந்துட்டு அப்படியே செட்டில் ஆகிடுறது. லேட்டிஸு எஃப்ளோரசன்ஸ் ரெண்டும் ஒன்று தான். லேட்டிஸ் எப்படி பார்த்துருப்போம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக மேலே வந்து ப்ளீடிங் ஆகி மேலே வந்து நிற்கும், அதுக்கப்புறம் இது மட்டும் எவாப்ரேட் ஆகி போயிடும். அப்போ அந்த டாப் லேயர் மட்டும் அப்படியே ஒயிட் பேச்சஸ் மாதிரி அப்படியே நிற்கும். அதுதான் லேட்டிஸ் நினைக்கிறேன். அடுத்து கார்கேஷன் அண்ட் ஷோவிங். ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் typified by ripples, corrugation or abrupt wave showing across pavement surface. கார்கேஷன்னா அதாவது இப்போ சந்திரகாசன் சாருகாசன்ற மாதிரி கார்கேஷன் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி இது சின்ன ஒரு லேயரில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, இதே இது ஓவராலாகவே இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதான் கார்கேஷன். ஓவரால் ரோட்லேயே அப்படியே மொத்தமாகவே அப்படியே ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் வந்து கார்கேஷன். அப்ரப்ட் வேவ் ஷோவிங் அக்ராஸ் த பேவ்மெண்ட் சர்ஃபேஸ். அக்ராஸ்னா என்ன, அலாங்னா என்னன்னு தெரிய மாட்டேது. இப்போ ரோடு இதுதான் ரோடுனா இது அலாங்கு, இது அக்ராஸா? யாராவது சொல்லுங்க, அலாங்னா என்ன அக்ராஸ்னா சொல்லுங்க. அதானா? அதான்டா. ஓகே ஓகே. அப்போ அக்ராஸ் த பேவ்மெண்ட் நடக்கிறது தான் வந்து இது சொல்கிறாங்க. இப்போ ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் typified by ripples, corrugation or an abrupt wave. அப்ரப்ட்டு அப்படியே கட் பண்ணு அப்படின்னு வாங்கல, அதான் அப்ரப்ட் வேவ்னா வந்து அப்பட்டமாக தெரியுது, அந்த வேவ் வந்து இருக்கிறதே நல்லா தெரியும், அதான் அப்ரப்ட்டு. அக்ராஸ் த பேவ்மெண்ட் சர்ஃபேஸில் தெரியும் அந்த கார்கேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பெருசாக இல்லை, இந்த மொதல் 3 தான் முக்கியம் சொல்லப்போனால். இந்த ரவேலிங் ரட்டிங்கு அதுதான் குழப்புன்றதுனால அதுதான் கொஸ்டின் நல்லா கேட்பாங்க. அதுக்கப்புறம்னா ஸ்ட்ரிப்பிங் என்னன்னா பேர்லேயே இருக்குது, இந்த லாஸ் ஆஃப் பாண்டில் வந்து நம்ம மொத்தத்தை முடிச்சிடலாம். பாண்டு வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா இந்த அக்ரிகேட்டை சுற்றி பிட்டுமனு எல்லா மெட்டீரியலும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி ஒட்டியிருந்தால் மட்டும்தான் அது வந்து மொத்த ஹோல் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது ஒரே இடத்துல இருக்கும், நம்ம போட்ட மாதிரி போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். பாண்டு வந்து போயிடுச்சுன்னா அக்ரிகேட் தனித்தனியாக பிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அப்போ பாண்டு போகிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரிப்பிங், லாஸ் ஆஃப் பாண்டு பிட்வீன் அக்ரிகேட் அண்ட் ஆஸ்பால்ட் பைண்டர். த டிபிக்கலி பிகின்ஸ் அட் பாட்டம். இது பிரச்சனை என்னென்னா கீழே ஒரு லேயரில் ஃபார்ம் ஆகுது, பாட்டமில் ஃபார்ம் ஆகுது, அப்படியே அது வந்து டாப் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்போர்டு வரைக்கும் வந்து மேலே அந்த கிராக் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக வந்து அந்த இடமே கிராக் ஆகிடுது. அதுதான் இங்கே மேட்ரு. தினமும் சொன்னார், நம்ம யூஸ் பண்ணுற அக்ரிகேட் ஹைட்ரோஃபிலிக்காக இருந்தால் போகிற பிட்டுமன் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், அப்போது அக்ரிகேட்டோட ஒட்டி இருக்கும், வாட்டர் எவாப்ரேட் ஆகும், வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஓகே. இது என்ன சொன்னார்னா, ஒரு அக்ரிகேட் இருக்குது, இது வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சரில் இருக்குது. அப்படின்னா என்ன, தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சி வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், பிட்டுமனை வந்து ஊற்றிடுறோம். இது அக்ரிகேட்டு, இதை சுற்றி பிட்டுமனை ஊற்றியாச்சு. இந்த பிட்டுமனோட ஹீட்டு தாங்காமல் ஆல்ரெடி இந்த அக்ரிகேட் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதம்லாம் வந்து எவாபரேட் ஆகி வெளில போயிடும். அப்போ அந்த ஈரப்பதம்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா ஆல்ரெடி அந்த தண்ணி இருந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்டு ஃபார்ம் ஆயிரும். அதுதான் இந்த என்ட்ராப்டு ஏர் வாய்டு. என்ட்ராப்டு ஏர் வாய்டு என்னன்னா வெளில போகிறதுக்கு வழி இல்லாத ஏர் வாய்டு வந்து உள்ளே நிறைய மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டுறதுனால ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஸ்ட்ரிப்பிங். அப்போ லாஸ் ஆஃப் பாண்ட் எப்படி நடக்குதுன்னா என்ட்ராப்டு ஏர் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிறதுனால நடக்குது. ஓகேவா? அடுத்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஃபெயிலியர். இது வந்து ஜென்ரலாக பொதுவாக பார்த்துருப்போம். இந்த அப்படின்னா என்னன்னு மட்டும் ஜென்ரலாக பார்த்தோம். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஃபெயிலியர் என்னன்னு பின்னாடி வரும். இது 2 மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வரும். நான் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன், பின்னாடி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் என்ன நடக்கும்னா அலிகேட்டர் மேப்பு. பேரில் இருக்க அலிகேட்டர் என்ன, முதலை மாதிரி. முதலையோட முதுகு எப்படி இருக்கும்,
அப்படியே அங்கே இங்கேயும் வந்து அது எப்படி சொல்கிறேன், அலிகேட்டர் முதுகு எப்படி இருக்குன்னு தெரியுதுல, அதே மாதிரி நம்மளோட சர்ஃபேஸ் இருக்கும், பேமெண்ட் சர்ஃபேஸ் மாறிடும். இந்த மாதிரி அந்தந்த இடத்துல கொஞ்சம் வட்ட வட்டமாக ஃபார்ம் ஆகி ஒரே இடத்துல அப்படியே பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து இது வெளில போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் அலிகேட்டர் மேப்பு. இன்டர் கனெக்டட் கிராக்ஸ் ஃபார்மிங் சீரீஸ் ஆஃப் ஸ்மால் பிளாக்ஸ் ஆர் லைக், அதை மேப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்படியே ஃபார்ம் ஆகி ஒரு மொத்த லேயராக இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். எதனால் நடக்குதுன்னா ஃபெட்டிக்கு, திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் லோடு அப்ளை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறதுனால நடக்கும். அன்ஸ்டேபிள் பேஸ் ஆர் ரோடு பெட்டு, ரோடு பெட்டை வந்து நம்ம அன்ஸ்டேபிளாக வச்சுருக்கோன்றனால, ஸ்டேபிளாக இல்லாமல் அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நடக்கும். எக்ஸசிவ் ஓவர்லோட் ஆர் பிரிட்டில்னஸ் ஆஃப் பைண்டர். ஓகே, பைண்டரோட பிரிட்டில்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, பிரிட்டில்னா என்ன, ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ வெயிட் அதிகமாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர்லோட் ஆகும்போது பிரிட்டில்னஸை வந்து தாங்க முடியாது. இப்போ கண்ணாடி கீழே போட்டால் உடையிற மாதிரி தானே அதுவும் பிரிட்டில்னஸை தாங்க முடியாது. அப்போ பைண்டர் வந்து நொறுங்கிடும். அப்போ அக்ரிகேட் தனியாகவும் பைண்டர் தனியாகவும் போயிடும். அப்படியே வெளில போகாமல் அந்த இடத்துல செட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே கிராக் ஆகி ஒரே இடத்துல அப்படியே நிற்கும். கிராக் ஆன இடம் வந்து இப்படியே நிற்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதான் அலிகேட்டர் கிராக்கு. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் கிராக். ரிஃப்ளெக்ஷன் கிராக்னா கீழே ஒரு கிராக் ஃபார்ம் ஆச்சுன்னா அது மேலே வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் தெரியும். அப்படின்னா மொத்தமாகவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. அந்த கிராக் வந்து மொத்த சர்ஃபேஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பிட்டுமனஸ் ஓவர்லேஸ் ப்ரொவைடட் ஓவர் எக்ஸிஸ்டிங் சிமெண்ட் காங்கிரீட் பேவ்மெண்ட் வித் ஏ சர்டன் கிராக் பேட்டர்ன். ஒரு கிராக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. காங்கிரீட் மேலே பிட்டுமன் லேயர் போடும்போது அக்கறம். சப்போஸ் காங்கிரீட் மேலே வந்து நம்ம பிட்டுமன் லேயர் போட்டிருந்தோம்னா அந்த கீழே காங்கிரீட்டில் ஒரு கிராக் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த காங்கிரீட்னால வர கிராக்கு பிட்டுமனுக்கு மேலேயும் தெரியும் அப்படின்றாங்க. நார்மலாகவே பிட்டுமனஸ் ரோடாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு கிராக் வந்துச்சுன்னா மேலே தெரியும். ஆனால் காங்கிரீட்டில் அப்படி தெரியுமானா காங்கிரீட்டில் அப்படி நார்மலாக பார்த்தா தெரியாது. கீழே ஒரு கிராக் இருந்துச்சுன்னா கீழே தான் இருக்கும். இது மேலே வரைக்கும் ரிஃப்ளெக்ட்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த காங்கிரீட்டுக்கு மேலே பிட்டுமனஸ் லேயர் போட்டிருந்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய கிராக் வந்து இந்த பிட்டுமனஸ் லேயரில் மேலே தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிராக் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இஃப் எனி கிராக்கிங் ஹேப்பன்ஸ் இன் காங்கிரீட் that will reflect in bitumen which is in the top layer. நம்ம இன்ஸ்டிடியூட் போற வழியில போட்டிருக்காங்கப்பா. ப்ரோ ஃபுல்லாவே நம்ம இன்ஸ்டிடியூட் காங்கிரீட் போட்டிருக்காங்களே, காங்கிரீட் ரோடு. ஆமா. சேர்மன் வீட்டு வழி வரையும் போற வழியும் தார் அதிகமா இருந்திருக்கும் போல. அங்க இருக்க குண்டு குழியில அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை அப்படியே பேத்துட்டு வந்துருச்சு. ஆமா காங்கிரீட்ல அதான் ப்ரோ பிரச்சனை. காங்கிரீட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெயின்டைன் பண்றதுக்கு வந்து திரும்ப காங்கிரீட்டை கொட்டவே முடியாது அந்த இடத்துல. அதான் ரெண்டுத்துக்கும் பாண்ட் இருக்காது. நீ வேற எதையுமே ஊத்தியும் போட முடியாது. ஆமா. ஆனா ஏதோ ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கு, ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி சொல்யூஷன். கிரவுட்டிங் மாதிரி, ஆனா அது கிரவுட்டிங்ல யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது மெட்டீரியலா இருக்கும். ஆமா, காஸ்ட்லியா இருக்கும். அதான் பிரச்சனை. காஸ்ட்லியா இருக்கும். பில்டிங்கு ஒரு இடத்துல காங்கிரீட் போட்டுட்டு பத்தலன்னு வச்சுக்கேன், ஒரு 150 மீட்டர் கியூபுக்கு காங்கிரீட் போட்டுட்டேன், இன்னும் ஒரு 30 மீட்டர் கியூபுக்கு உனக்கு டெபிசிட் ஆயிடுச்சுன்னா அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏதோ ஆமா ஒயிட் பாண்டோ ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, பால் மாதிரி இருக்கும். ஓகே. அதை எடுத்துட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் காங்கிரீட் போடுவானுங்க, ரெண்டும் கம்பைன் ஆகிறதுக்காக. ஓகே. இந்த ரிஃப்ளெக்ஷன் கிராக்கும் அந்த ரோட் இன்ஜினியரிங்ல இருக்கு. 68வது டாபிக்ல இருக்கு. 68வது டாபிக்ல இருக்கா? மிரட்டுறீங்களே ப்ரோ. ஐ மீன் அந்த 102 கொஸ்டின்ல 68வது தான் இருக்குப்பா. அதான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஓ, எடுத்து வச்சிருக்கீங்களா? பயந்துட்டேன். நம்பர்லாம் மனப்படம். என் தம்பி ஒருத்தர் இருக்கான், ஏதாவது கேட்டோம்னா ரேண்டமாக ஏதாவது ஒன்று கேட்டோம் வச்சுங்களேன். அன்னைக்கு எங்கேயோ போனமேடா, இது அந்த மதுரைக்கு போனோம் அப்படின்னு கேட்டால் டேட்டு கிழமை அதெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு பயமாயிட்டே, என்னடா இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க, பயமா இருக்கடா எனக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் சொல்லவும் டக்குன்னு பயந்துட்டேன். சரி, இல்லை இது அந்த நோட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நீங்க சொல்லாததெல்லாம் நிறைய இருக்குப்பா அதுல. ஆமாம் ப்ரோ, அதில் நிறையா இருக்கும், எக்கச்சக்கமாக வரும். நமக்கு சும்மா மினிமலாக தான் பார்க்குறோம். இல்லை இதில் இல்லாத நீங்கள் சொல்கிறது நிறையா இருக்குன்றேன். ஓ, அப்படி சொல்கிறீங்களா? வரும் ப்ரோ.
ரெண்டுலேயுமே வரும். இதில் இல்லாத அதில் இருக்கும், அதில் இல்லாததில் இதில் இருக்கும். அங்கே வந்து 100க்கு மேலே டெஃபினிஷன் இருக்குது. இங்கே வந்து அந்தளவுக்கு டெஃபினிஷன் இருக்காது. ஆனால் கண்டென்ட் நிறையா இருக்கும். கம்மியாக பார்த்தாலும் கண்டென்ட் நிறையா இருக்கும். சரி 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 கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 பேஜில் பேமெண்ட் ஃபெயிலியர் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னன்ட்டு. ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங் பார்த்துச்சா. அடுத்து கன்சாலிடேஷன் ஆஃப் பேமெண்ட் லேயர். அங்கே என்ன ரட்டிங் பார்த்தோமே அதை தான் வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் பேமெண்ட் லேயர் அப்படின்னு பார்த்துருக்குது. அப்படியே நடுவில் வந்து தடம் பதியும். அதுதான் எழுதி வச்சுருக்கேன். திரும்ப திரும்ப அதே தான் வரும். அடுத்து ஷியர் ஃபெயிலியர். அங்கே காருகேஷனில் பார்த்தோமா, இந்த இதை பார்த்தோமா, அதான் காருகேஷனில் பார்த்தது தான் ஷியர் ஃபெயிலியர் கிராக்கிங். அந்த ஷியர் ஃபெயிலியர்னால கிராக்கிங் நடந்துச்சுன்னா காருகேஷன். அங்கே என்ன பார்த்தோம்னா வெறும் டாபிக் பேரை மட்டும் பார்த்துட்டு அது எதனால் நடக்குதுன்னு பார்த்தோம். அது நடக்கிறதுக்கான ரீசனை பார்த்துட்டு அந்த கிராக்கோட பேர் என்னன்னு இங்கே பேர் மட்டும் வச்சுருக்காங்க. அங்கே ரட்டிங்னு பார்த்தோம், அதுக்கு பேர் வந்து இங்கே இதை வச்சுருக்காங்க. வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. அங்கே பார்த்து அதே கான்செப்ட் தான், பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. அடுத்து லாங்கிடியூடல் கிராக்கிங் டியூ டு ஃப்ராஸ்ட் ஆக்ஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் வால்யூம் சேஞ்சஸ் இன் சப்கிரேடு. லாங்கிடியூடலாகவே மொத்தமாகவே கிராக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபில் அண்டு ஸ்லைடிங் ஆஃப் சைட் ஸ்லோப்ஸ். ஓகே, நம்ம பண்ணியிருக்க ஃபில்லு இல்லாட்டினா இப்போ இதான் மொத்த சர்ஃபேஸு, ரோடு சர்ஃபேஸு. சைடில் வந்து ரோடு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி சைட் ஸ்லோப்பும் கொடுத்துருப்போம். அதுவும் சரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பீரியாடிக்கலாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சைடில் இருக்கக்கூடிய மண் வந்து சரியாமல் இருக்கிறதுக்கு பீரியாடிக்கலாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதுதான் ரோடுனா டாப் வியூவில் சொல்கிறேன். நம்ம சைடில் வந்து ஃபுல்லாமே சைடில் வந்து இப்படி மண் கொடுத்து வச்சுருவோம். நம்ம வரக்கூடிய லோடு வந்து எப்படி போகும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வரக்கூடிய லோடு வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனாக உள்ளே போகும். அப்போ இப்படியே ட்ராவல் பண்ணுது, இல்லை இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுதுன்னா இந்த லோடு வந்து எப்படி கீழே ட்ராவல் ஆகும்னா இப்படி கோன் ஷேப்பில் உள்ளே ட்ராவல் ஆகும். அப்படியே சிங்கிள் பாயிண்ட்டாகவே உள்ளே போச்சுன்னா நமக்கு வந்து இந்த சைடு ஸ்லோப்பே தேவை கிடையாது. ஆனால் இந்த கோன் மாதிரி போகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய லோடு இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகும், சைடில் இருக்க இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகலாம். கோன் வந்து இப்படி கூட வரையலாம்ல. அப்போ இப்படி இந்த சைட்லேயும் இப்படி போகலாம். அப்போ நமக்கு வந்து சைடில் வந்து ஏரியாவே இல்லை, வெறும் எம்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம போட்டிருக்க இது பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சைடு ஸ்லோப்பு. அது வந்து ஸ்லைடு ஆகாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் எதில் வந்துடும்னா பேமெண்ட் மெயின்டெனன்ஸில் வந்துடும். அப்போ லாங்கிடியூடல் கிராக்கிங்னா என்னென்னு பார்த்தாச்சா. அடுத்து இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் நடக்கக்கூடிய கிராக்கிங்கு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 6 பேர் மட்டும் ஜென்ரலாக என்னவோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு அதனால் நடக்கக்கூடிய கிராக்கிங்கு ஃப்ளெக்சிபிளில் என்னென்ன கிராக்கிங் நடக்குது அப்படின்னு பேரை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு அந்த டெஃபினேஷன் போதும். இது தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் காங்கிரீட்டில் என்ன நடக்கும்னா மட் பம்பிங்னா என்னென்னா 2 ஸ்லாப் இருக்குது. இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மட் பம்பிங்கு நம்மளோட வீல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடம் நல்லா இம்பேக்டை கொடுக்கும். இந்த இடத்துல இப்படியே அமுங்கி இந்த இடம் என்ன ஆகும்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்லர்ரி ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா, மழை பெஞ்சு கீழே மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு சகதி மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணி வந்து இப்படியே மேலே வந்துடும், ஸ்லர்ரியாக சேர்ந்து மேலே வந்துடும். சிமெண்ட் பால் மாதிரி இது வந்து இந்த மண்ணெலாம் சேர்ந்து ஒரு ஸ்லர்ரியாக ஃபார்ம் ஆகி அது வந்து மேலே வரும். அதுக்கு பேர் தான் மட் பம்பிங். திரும்ப திரும்ப லோடு வந்து இதே இடத்துல வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து மட் பம்பிங். எஜெக்ஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் வாட்டர், கிளே ஆர் சில்ட் அலாங் வித் த்ரூ ஜாயிண்ட்டோ இல்லை கிராக் ஃபார்ம் ஆகிருக்கோ இல்லை எட்ஜஸ்லேயோ இந்த இடத்துலலாம் வாட்டரு, கிளே, சில்ட்டு இதெல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த மண் கீழே போட்டிருக்க மண் எல்லாம் சேர்ந்து ஸ்லர்ரியாக ஃபார்ம் ஆகி அது வந்து மேலே வந்துருச்சுன்னா அதுதான் மட் பம்பிங்கு. காமன்லி அப்சர்வ் இன் சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட் தட் ஆர் பிளேஸ்ட் ஆன் கிளேயி சாயில்னால் ரொம்ப ஃபைனாக இருக்குமா, அப்போ ஈஸியாக வந்து மேலே வந்துடும். அதனால தான் வந்து கிளே சில்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கோம். கிளே சில்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஃபைனான மெட்டீரியல். சாண்டை விட இது ரொம்ப ஃபைனு, அப்போ ஈஸியாக மேலே வந்துடும். நோட்டீஸ்டு ஜஸ்ட் ஆஃப்டர் ரெயின். மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து இது நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா உள்ளே தண்ணி இறங்கியிருக்கும், அந்த தண்ணி வந்து கிளே சில்ட்டோடு சேர்ந்து மேலே வந்துடும். பேஸ் கோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் டு ப்ரிவென்ட் பம்பிங். அப்போ இந்த பம்பிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் பேஸ் கோர்ஸ். கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபைன் மெட்டீரியல் மேலே வந்து இந்த பேஸ் கோர்ஸை தாண்டி வர முடியாது, அதை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வரக்கூடாது. அப்போ மட் பம்பிங்னா என்ன,
கிளேவும் சில்ட்டும் தண்ணியோடு சேர்ந்து மேலே வர்றது. அதை அரெஸ்ட் பண்ணுறது யார்? பேஸ் கோர்ஸ். அவ்வளோதான். அடுத்து ஸ்கேலிங் ஆஃப் காங்கிரீட். டிஸ்இன்டெகிரேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் காங்கிரீட் அண்ட் வியரிங் சர்ஃபேஸ். காங்கிரீட் வந்து லாஸ் ஆகிறது. ஸ்கேலிங்னா என்ன? நம்ம இதுலேயே நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஸ்கேலிங்னா. ஆனால் டக்குன்னு யூஸாக வர மாட்டேது. ஸ்கேலிங்னா அந்த இடம் அப்படியே கட்டாகி போகிறது தான் ஸ்கேலிங்னு நினைக்கிறேன். இது எதனால் நடக்குதுன்னா, எரோட் ஆஃப் சர்ஃபேஸ் ஃப்ரம் டிசைடு மெட்டீரியல். நமக்கு தேவையான மெட்டீரியல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆகுறது. நீங்கள் சொன்னால் அதே தான் ப்ரோ. நம்ம அந்த ரோடு பார்த்துருக்கீங்களா? காங்கிரீட் இருக்கிறதே தெரியாது, வெறும் இது ஜல்லிக்கல் மட்டும்தான் வெளியில் தெரியும். காங்கிரீட் வந்து போட்ட எல்லாமே அப்படியே எரோடைய வெளில போயிருக்கும், வெறும் கல் மட்டும்தான் இருக்கும். அது எதனாலனா, அந்த நமக்கு டிசைர் மெட்டீரியல் இல்லாமல் சர்ஃபேஸ் எரோட் ஆகிட்டே போச்சுன்னா வெறும் அந்த ஜல்லி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்ம பார்க்குற அந்த ரோட்டில். அடுத்து டியூ டு டெஃபிஷியன்சி இன் மிக்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் கெமிக்கல் இம்ப்யூரிட்டிஸ். நம்ம ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறதுல வந்து தண்ணி கம்மியாகவோ சிமெண்ட்டு கம்மியாகவோ அக்ரிகேட் ஏதோ ஒன்று கம்மியாகவே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசிவ் வைப்ரேஷன் கிவன் டு மிக்ஸு. நம்ம வந்து ப்ராப்பராக வைப்ரேட் பண்ணி தான் காங்கிரீட்டை வந்து உள்ளே போர் பண்ணியிருப்போம். அந்த வைப்ரேஷன் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்கேலிங் ஆஃப் காங்கிரீட் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக நம்ம வைப்ரேஷன் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? கீழே போய் எல்லா அக்ரிகேட் செட்டில் ஆயிரும், மேலே வந்து தண்ணியாக ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஈஸியாக வந்து பாண்டு வந்து இல்லாமல் தனித்தனியாக வெளில போயிடலாம். அப்புறம் வெறும் அக்ரிகேட் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அடுத்து ஷ்ரிங்கேஜ் கிராக். ஹரிசாண்டல் செப்பரேஷன் ஆஃப் பேமெண்ட் ஓவர்லே. Horizontal separation of pavement overlay due to curing operation after the pavement of construction. Due to curing operation after the pavement construction. ஷ்ரிங்கேஜ் கிராக் வராமல் இருக்கிறதுக்கு தானே நம்ம வந்து க்யூரிங்கே பண்ணுறோம். அப்புறம் டியூ டு க்யூரிங் ஆப்ரேஷன் போட்டிருக்காங்க. யாராவது சொல்லுங்கள். ஷ்ரிங்கேஜ் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தானே நம்ம க்யூரிங்காக பண்ணுறோம் இல்லையா? தெரியலையேம்மா. ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வந்து சர்ஃபேஸில் வந்து அதிகமாக வாட்டர் தங்கிச்சினாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஸ்டார்டிங் ஆமாம். நீங்கள் எப்போயாவது காங்கிரீட் வந்து போடுறது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் இல்லை வெடிகாலம் டைமில் தான் போடுவாங்க. எக்ஸஸாக ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்தாலுமே ஷ்ரிங்கேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை சிமெண்ட் அதிகமாக கொட்டிட்டாலோ சர்ஃபேஸில் மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா வரும். ஆமாம் ஆமாம். அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு சைடு எஃபெக்ட் நடக்கிறது தான் அந்த ஷ்ரிங்கேஜ். ஓஹோ, அப்போ டியூ டு க்யூரிங் ஆப்ரேஷன் தான் எழுதியிருக்காங்க போல். இந்த க்யூரிங்னாலேயே அப்போ வரலாமா ஷ்ரிங்கேஜ் கிராக்கு? ஓகே ஓகே. அதாவது க்யூரிங் சரியாக பண்ணும், அது இந்த டைமில் க்யூரிங் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமட்டாலுமே அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஸ்பேனிங் ஆஃப் ஜாயின்னா பிரேக் டவுன் ஆஃப் டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்லாப் எட்ஜஸ் at joints or cracks or directly over reinforcing steel, resulting in the removal of sound concrete. ஓகே, எட்ஜ்லையோ ஸ்லாப் எட்ஜில் ஆர் கிராக் ஆர் டைரக்ட்லி ஆர் ஓவர் ரெயின்ஃபோர்ஸிங் ஸ்டீலா? ஓகே, இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்லாப் எட்ஜிலலாம் ஏதோ ஒரு ஹெவியான மெட்டீரியல் வந்து ஸ்லாப் எட்ஜில் ஏற்றினோம்னா சீக்கிரமாகவே அப்படியே அந்த ஓரத்தில் வந்து அப்படியே உடஞ்சிரும். அதான் வந்து டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்லாபு அட்டு எட்ஜு ஈஸியாக எட்ஜு வந்து பிரேக் ஆயிரும். டைரக்ட்லி ஓவர் ரெயின்ஃபோர்ஸிங் ஸ்டீலு ரிசல்ட்டிங் ரிமூவல் ஆஃப் சவுண்டு காங்கிரீட். இந்த மாதிரி நம்ம வந்து லோடு அதிகமாக ஒரு சைடு ஏற்றுறதுனால டிஸ்இன்டெகிரேஷன் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய பிரேக் டவுனுக்கு பேர் தான் ஸ்பேலிங் ஆஃப் ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட் நம்ம இருக்கிற இடத்துல ஈஸியாக வந்து ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து ஸ்பேலிங் ஆஃப் ஜாயிண்ட்டு. அப்போ 4 தான். அந்த பேரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது. இது ரெண்டும் வந்து சும்மா பேர் மட்டும் பார்த்துக்கலாம். வார்ப்பிங்னால நடக்கக்கூடிய கிராக்கு ஸ்ட்ரக்சரல் கிராக். வார்ப்பிங்னால நம்ம பார்த்துருப்போம், மேலே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும், கீழே வந்து ஹீட் கம்மியாக இருக்கும். சம்மரில் வின்டரில் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது வார்ப்பிங் கிராக் நடக்கும்.
அடுத்து ஸ்ட்ரக்சரல் கிராக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட இந்த மொதல் 4 பாயிண்ட் தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மட் பம்பிங்னா என்ன, கிளேவோ சில்ட்டோ அது ரெண்டும் தண்ணியோடு சேர்ந்து ஒரு ஸ்லெரி மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம ஜாயிண்ட்டில் மேலே வரும். ஜாயிண்ட் எட்ஜஸ்ல இருந்துலாம் வந்து மேலே வரைக்கும் நிற்கும். அதான் மட் பம்பிங். ஸ்கேலிங் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட்னா என்ன, அப்படியே டிஸ்இன்டெகிரேட் ஆகி அந்த வியரிங் சர்ஃபேஸே வந்து அப்படியே லாஸ் ஆயிரும். அதான் ஸ்கேலிங் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட்டு. ஸ்ரிங்கேஜ் கிராக்கு அவர் சொன்ன மாதிரி க்யூரிங் வந்து ஒழுங்காக பண்ணாமல் விட்டாலோ அந்த மாதிரி சமயத்தில் வரும். ஸ்பேலிங்னா என்னென்னா ஓரத்தில் ஸ்லாப் அந்த ஜாயிண்ட் ஓரத்துலையோ இந்த எட்ஜ்லையோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளோட லோடை அதாவது வெஹிக்கிள் ஏதாவது ஏற்றும் போது சைடில் வந்து அப்படியே உடஞ்சி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஸ்பேலிங் ஆஃப் ஜாயிண்ட்டு. அவ்வளோதான் இதோட ஜாயிண்ட்டுன்ற ஃபெயிலியர் வந்து பேவ்மெண்ட் ஃபெயிலியர், ஃப்ளெக்சிபிளுக்கும் ரிஜிட்டுக்கும் ஓவர். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்துருப்போம். ஓகே, லைட்டாக மட்டும் இந்த 2 பேஜை மட்டும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஹைவே எப்படிலாம் நடக்கலாம், ஃபங்க்ஷனல் டிட்டரேஷன் நடக்கலாம், ஸ்ட்ரக்சரல் டிட்டரேஷன் நடக்கலாம். ஃபங்க்ஷனல்னால் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய தேய்மானம். ஸ்ட்ரக்சரல்னால் அந்த ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காகவே நாளடைவில் வந்து அப்படியே டெட்டீரேட் ஆகலாம். அது ஸ்ட்ரக்சரலே, இது ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணுறதுனால வர்றது. டியூ டு கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் டிராஃபிக், கிளைமேட்டு, இதெல்லாம் பார்த்தது தான். டிராஃபிக்னால வந்து அதிக டிராஃபிக்னால வந்துச்சுன்னா இது எல்லாமே நடக்கும். பாட் ஹோலு, ரவேலிங்கு, அண்டுலேஷன் ஆர் அன்ஈவனஸ் அலாங் த லாங்கிடியூடல் ப்ரொஃபைல். அப்போ ஃபங்க்ஷனல்னால் என்ன, அதிகமாக யூஸ் பண்ண தேய்மானம் அடைகிறது. நம்ம வண்டி அதிகம் யூஸ் பண்ண டயர் எப்படி தேயுது அதே தான் இங்கேயும் நம்மளோட பேவ்மெண்ட்லேயும். ஃபங்க்ஷனல் எவாலுவேஷன் டன் பை யூஸிங். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் எவாலுவேஷன்னா அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா பம்ப் இண்டிகேட்டர் நம்ம பார்த்துருப்போம். பேவ்மெண்ட் ஆர் அன்ஈவனஸ் இண்டெக்ஸை வந்து பம்ப் இண்டிகேட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படியே ஒரு வீல் மாதிரி இருக்கும். அந்த வீலை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போனோம்னா மொத்தம் ஒரு இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு தள்ளிக்கிட்டே போனோம்னா எத்தனை சென்டிமீட்டர் வந்து இந்த மாதிரி அந்த ஆவரேஜ் எடுத்து பார்த்துருப்பேன். அமைங்கி எந்திரிக்குமா அந்த இடம், அது வந்து எவ்வளோ இருக்குது, மொத்தம் 1 கிலோமீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் வந்து இந்த மாதிரி அண்டுலேஷனாக இருக்குது, அமைங்கி ஏறுது அப்படின்றத செக் பண்ணலாம். அதே பம்ப் இண்டிகேட்டர் வச்சு. அதே மாதிரி பிஎஸ்ஆர், பிஎஸ்ஐ இது ரெண்டை வச்சும் நம்மளாம் கண்டுபிடிக்கலாம். இது பின்னாடி இருக்குது, இது 2 பின்னாடி இருக்குது. அப்படின்னா என்னென்னு எனக்கும் தெரில, இனிமேல் பார்க்கலாம். அடுத்து இது ஃபங்க்ஷனல். ஸ்ட்ரக்சரல்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஸ்ட்ரக்சரே டிஃபார்ம் ஆகும். ரேட் ஆஃப் எஸ்டி அஃபெக்ட்ஸ் த சர்வீஸ் லைஃப் ஆஃப் பேமெண்ட். ரேட் ஆஃப் எஸ்டினா ஸ்ட்ரக்சரல் டிட்டரேஷன் தான் எஸ்டியா. ஓகே, ரேட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிட்டரேஷன் அஃபெக்ட் த சர்வீஸ் லைஃப் ஆஃப் பேமெண்ட். ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக டிட்டரேட் ஆச்சுன்னா நம்மளோட சர்வீஸ் லைஃபே அடி வாங்குவோம். 50 வருஷத்துக்கு டிசைன் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து கம்மியாகிட்டே போகும் போக. எஸ்டி கெட்ஸ் ஆக்சிலேட் டியூ டு என்ட்ரி ஆஃப் வாட்டர். தண்ணி தான் பிரச்சனையே நமக்கு. எல்லா பேவ்மெண்ட்னாலே தண்ணி தான் பிரச்சனை. அதனால தான் வந்து ஸ்ட்ரக்சரல் டிட்டரேஷன் ஈஸியாக நடக்குது. இன்க்ரீஸ் இன் டிஃப்ளெக்ஷன் அண்டர் ரட்ஸ் அண்டர் ஸ்டாண்டர்ட் லோடா. ஸ்ட்ரக்சரல் டிட்டரேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா ரட்டிங் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். டிஃப்ளெக்ஷனும் ரட்டிங்கும் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ரட்டிங்னா தடம் பதிகிறது. அந்த தடம் பதிகிறது வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்ட்ரக்சரல் வந்து டிட்டரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை எதை வச்சு வேல்யூவேட் பண்ணலாம்னா பிபிடி, எஃப்டபிள்யூடி. ஒன்றும் இல்லை, நம்ம வரக்கூடிய ஃபெயிலியரை, டிட்டரேஷனை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா 2ஆக பிரிச்சுருக்காங்க. யூஸ் பண்ண மெட்டீரியல்னால வர்றது, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க ஸ்ட்ரக்சர்னால வர்றது, அது 2ஆக பிரிச்சுருக்காங்க. இதே எவாலுவேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது, இதே எவாலுவேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அவ்வளோதான். அது வந்து பேவ்மெண்ட் அன்ஈவன்னஸ் பம்ப் இண்டிகேட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை பிஎஸ்ஆர், பிஎஸ்ஐ. இது பிபிடி, எஃப்டபிள்யூடி. இதான் நான் சொன்னேன்ல, 1 கிலோமீட்டருக்கு 150 சென்டிமீட்டர் வந்து இதாக இருக்குது, என்னது அண்டுலேஷனாக இருக்குது அப்படின்னு இந்த இதில் பார்ப்பாங்க. பிஎஸ்ஆர்னா ப்ரெசன்ட் சர்வீசபிலிட்டி ரேட்டிங். ப்ரெசன்ட் சர்வீசபிலிட்டி ரேட்டிங்னா என்னென்னா, ஒரு ட்ரெயின்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து சார் வந்து சொன்னார், நான் அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்ததில்லான்னு அவர் சொன்னார். அவர் எப்படின்னா இந்த பெரிய பெரிய ஹைவே அந்த மாதிரி இடத்துலலாம் ரைடர்லாம் நிறைய பேர் போவாங்கல்ல, அது வந்து அவங்க வந்து நல்ல ட்ரெயின்டு மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஒரு டீமை வந்து இந்த இடத்துலேருந்து சப்போஸ் இப்போ ஒரு மதுரையிலேருந்து
ஒரு திருச்சி வரைக்கும் அந்த ஒரு மெயின் ரோட்டில் அப்படியே அனுப்பி விட்றாங்கன்னா அவங்ககிட்ட வந்து ரேட்டிங் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்த ரோடு வந்து ஏதாவது அண்டர்லேஷன் இருக்கா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அந்த மாதிரியான ரேட்டிங்லாம் அவங்ககிட்ட கேட்பாங்களாம். ஆனால் இந்த மாதிரி நடக்குதான்லாம் தெரில, சார் தான் சொன்னார். 0 to 5ல் அவங்ககிட்ட ரேட்டிங் வாங்கிடுவாங்களாம். 0 to 1 இருந்துச்சுன்னா வெரி புவர் அப்படின்ட்டு இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். இல்லை 4, 5 கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தமா. இது பிஎஸ்ஆர். பிஎஸ்ஆர்னா ப்ரெசன்ட் சர்வீசபிலிட்டி ரேட்டிங். அதை வந்து ஒரு ட்ரெயின்டு மெம்பர்ஸை வண்டியை ஓட்ட சொல்லி, இல்லை காரோ பைக்கோ எதாக இருந்தாலும் சரி அதை ஓட்ட சொல்லி நான் அவங்ககிட்ட இது ரேட்டிங் வாங்குறது. ப்ரெசன்ட் சர்வீசபிலிட்டி இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இது வந்து வெறும் அந்த ட்ரெயின்டு மெம்பர்ஸ்கிட்ட மட்டும் வாங்குறாங்க இல்லை, இது வந்து எல்லார்ட்டையும் வாங்குவாங்க. காமன் பீப்புளு அந்த மாதிரியான எல்லார்ட்டையும் வாங்கி ஒரு ஃபார்முலாவில் போட்டு இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. ரேட்டிங் ஆஃப் பேமெண்ட் பேஸ்ட் ஆன் காமன் செட் ஆஃப் ரேட்டிங் நார்ம்ஸ் பிஎஸ்ஐ = 2.5 நீட்ஸ் இமீடியட் அட்டென்ஷன். ஓகே, இதில் நிறையா சொன்னார். எல்லார்ட்டையும் யார்கிட்டலாம் வாங்கி அந்த வேல்யூலாம் நம்ம இங்கே ரேட்டிங்லாம் வாங்கி ஃபில் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா கடைசியில் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து 2.5 இருந்துச்சுன்னா, 2.5 அது கீழே இருந்துச்சுன்னா உடனடியாக அட்டென்ஷன் வந்து நம்ம கொடுத்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு இந்த அளவுக்கு டீப்பாக தெரிய தேவையில்லை. ரெண்டே தெரிஞ்சால் போதும். பிஎஸ்ஆர்னா என்ன, பிஎஸ்ஐனா என்ன. ட்ரெயின்டு மெம்பர்ஸ்கிட்ட வாங்கினாங்கன்னா பிஎஸ்ஆர், ரேண்டமாக வந்து மக்கள்கிட்டே வாங்கினாங்கன்னா எல்லா நார்மல் மக்கள்கிட்ட வாங்கினா பிஎஸ்ஐ. அவ்வளோதான், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரி ஓகே, என்ன மணி 7:23. இன்னும் 4 பேஜ் தான் இருக்குது. இது வந்து தியரி டாபிக் தான். அப்படியே பார்த்துக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணலாம் இந்த டாப்பிக்கை? இன்னும் 4 பேஜ் தான். இதோட முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்து வந்து இது வந்து கேட்டுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொன்னார். இது நானும் அவ்வளோவா கவனிக்கலை, அதனால் இது தேவையில்லை நமக்கு. கேட்டுக்கு படிக்க தான் படிச்சுங்க அப்படின்னாரு. அப்போ சரவணா மட்டும் படிப்பேன். சரி, இது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? நாளைக்கு பார்ப்போமா இல்லை இது நாளைக்கு அடுத்த இது சப்ஜெக்ட் போயிடுவோமா? அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம்பா. சரி ஓகே, இது தியரி தானே, அப்படி பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் ஏதாவது புரியாததுன்னா ஓகே தான். அதான் இது படித்தா புரிஞ்சிடும்ல அப்புறம். ஆமாம், இது மெயின்டெனன்ஸ் தானே. எப்படி பீரியடிக்கலாக பண்ணுறோமா இல்லை ரொட்டீனாக பண்ணுறோம், வருஷம் பண்ணுறோமா, இதில் தான் நான் சொன்னதெல்லாம் வரும். அந்த சைடு ஸ்லோப்லாம் இதில் தான் வரும். பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த ரொட்டீனில் போல் இருந்தால் இருக்குது பாருங்கள். இந்த கிராஸ் ஸ்லோப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொட்டீன் மெயின்டெனன்ஸு. கிராக்கு இந்த ஸ்லர்ரி சீல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ப்ரிவென்டிவ் கிராக்கு. சரி, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு. பீரியாடிக்னா ரீசர்ஃபேஸிங் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டு. மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து அப்படியே உரிச்சு எடுத்துகிட்டு புதுசாக பிட்டு ஒன்று போட்டாங்கன்னா அது பீரியாடிக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ்னால் சில இடத்துல வந்து டேமேஜ் வரும், இல்லை திடீர்னு ஃப்ளட்டு வந்துடும். அந்த ஃப்ளட்டுனால் வரக்கூடிய டேமேஜை சரி பண்ணுறது தான் ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸு. எமர்ஜென்சினா டியூரிங் ஹெவி மான்சூன் லேண்ட்ஸ்லைடு, நிலச்சரிவுலாம் நடந்தப்போ இந்த கேரளாவில் நடந்தப்போ டக்குன்னு ஒரு பாலம் மாதிரி போட்டு ஸ்டீல்லே ஒரு பாலம் மாதிரி போட்டு மெட்டீரியல்லாம் உள்ளே கொண்டு இந்த பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு பாலம் மாதிரி கட்டினாங்க. அதெல்லாம் எமர்ஜென்சி ரிப்பேர், உடனடியாக டக்குன்னு ஒரு சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நான் டெஸ்ட்ரக்டிவ் டெக்னிக் ஃபார் ஸ்ட்ரக்சரல் எவாலுவேஷன். அந்த பேமெண்ட்டை வந்து டெஸ்ட்ரக்ட் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறது, நம்ம அங்கே படிச்சிருப்போம் காங்கிரீட் டெக்னாலஜியில், அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் லைட்டாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான். இதான் ப்ரோ நான் சொன்னேன்ல, ப்ரைம் கோட்டு, சீல் கோட்டு, இது எல்லாமே அங்கே வரும், டிராஃப்ட்ஸ்மேனில் வரும். சரி ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாமா? சரிப்பா.